இது என்னடா அநியாயமாக இருக்குது, 10 பேரை தூக்கி ஒரே அடியாக வந்து ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி 10 பேர் ஒரு ஜெயிலுக்குள்ளே போவாங்க? அதாவது இந்த வாரத்தில் 2 டீம் வந்து டாஸ்க் விளையாண்டாங்க. இந்த 16 பேர் 2 டீமாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று மாடர்ன் சினிமா டீம், இன்னொன்று ரெட்ரோ சினிமா டீம். இந்த 2 டீமில் வந்து ரெட்ரோ சினிமா டீம் தான் இந்த வாரம் டாஸ்க்கை வின் பண்ணியிருந்தாங்க. டாஸ்க்கை வின் பண்ணதுனால அவங்க அடுத்த வாரத்துக்கான தலைவர் போட்டியில் பங்கு பெற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு பிக் பாஸ் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ண சொல்கிறாப்புல. எப்பயுமே வந்து டாஸ்க் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், 2 பெஸ்ட் பெர்ஃபார்மர் 2 ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படி தானே சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்னமோ வித்தியாசமாக பிக் பாஸ் வந்து 6 பெஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ண சொல்கிறாப்புல. மீதி இருக்கக்கூடிய அனைவருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் தான். எதுக்கு இந்த சிஸ்டமை கொண்டு வந்தாங்கன்னு தெரில. அந்த சிஸ்டம் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஜெயிலுக்கு 10 பேர் போகிறாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 10 நபர்கள் ஜெயிலுக்கு போகிறது இந்த சீசனில் தான் நடக்குது. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். பிக் பாஸ் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரும் 6 பேரை சொல்லணும். ஒவ்வொருத்தரும் 6 பேரை வந்து எதன் அடிப்படையில் சொல்லணும்னா, இந்த டாஸ்கில் அவங்க கேரக்டராக இருந்தது, பெர்ஃபார்ம் பண்ணது, டாஸ்க்கை நல்லா விளையாண்டது, இதையெல்லாம் பேஸ் பண்ணி 6 பேரை ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்கு பிடிச்ச ஆட்கள், இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே 2 டீம்லையுமே கலந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? கலந்து சொன்னதில் கடைசியில் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மராக 6 பேர் யார் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விக்கல்ஸ் விக்ரம், கனி, பிரஜின், சாண்ட்ரா, கணவன் மனைவி 2 பேருமே வந்துட்டாங்க. சபரி, அதுக்கப்புறமா இன்னொரு நபர் வந்து யார், ஐயோ மறந்துட்டனே, பிரஜின், சாண்ட்ரா, கனி, சபரி, ஐயோ 5 பேர் சொல்லியிருந்தால, விக்கல்ஸு, நெக்ஸ்ட்டு இன்னொருத்தருங்க யாருன்னு சட்டுன்னு ஞாபகம் வரல. 6 பேர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர். ஓகேவா? எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க அதை கணக்கு பண்ணி, எத்தனை ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத கணக்கு பண்ணி வந்துட்டாங்க. இதில் விடுபட்ட ஆட்கள் யாருன்னு பாருங்க. பார்வதி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டரில் நல்லா தான் பண்ணாங்க. திவ்யா, கமருதீன், கானா வினோத், அமித், சுபிக்ஷாலாம் அந்த நகையை காப்பாற்றலன்னா அந்த நகையே இருந்திருக்காது. சுபிக்ஷா, வியானா, ஆதிரை, இந்த 8 பேர் வந்துடுச்சா? 8 பேர். இன்னும் 2 பேர் இருக்காங்க. யார் பேரை விட்டேன் நான்? ரம்யா, அதுக்கப்புறமா இன்னொரு நபர். ஸோ 10 பேர் மொத்தமாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க வர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக. இதுக்கு பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு ஸ்லேட்டை கொடுக்குறாரு. நீங்கள் 2வது ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, கமருதீன் கழுத்தில் ஒரு ஸ்லேட் மாட்டியிருப்பாப்புல. அந்த ஸ்லேட்டில் நீங்கள் ஏன் வர்ஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரணத்தை எழுதணும். ஒவ்வொருத்தரும் எழுதுகிறாங்க. இதில் வந்து திவ்யா என்ன எழுதுகிறாங்கன்னா, நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு வந்து என்ன வருமோ நான் அதை பண்ணேன், எனக்கு வந்து இந்த ஓட்டிங்கில் உடன்பாடு இல்லை அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சேம் பார்வதியும் அதே மாதிரியான ரீசன்ஸ் எழுதியிருந்தாங்க. ஆதிரியும் அதே மாதிரி, அது வந்து அவங்களோட ஒப்பீனியன், நான் நல்லா தான் பண்ணேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து எழுதியிருந்தாங்க. என்ன கேட்டால் திவ்யாவுக்கெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, திவ்யா, கமருதீன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்க வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க. பார்வதிலாம் தூங்கிட்டாங்க, இருந்தாலும் பார்வதி கேரக்டராக நல்லா பண்ணாங்க. அதை தாண்டி திவ்யாவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வின் பண்ண டீமில் மெயினான ஒரு கான்ட்ரிபியூஷன் திவ்யா போடுது. ஏன்னா 2 நாளாக தூங்காமல் விடிய அந்த நகையை வந்து பார்த்துட்டு இருந்ததில் திவ்யாவும் ஒரு நபர். இப்போ அந்த டீமில் தூங்கின கனி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக போயிட்டாங்க. தூங்காமல் முழிச்சிட்டு இருந்த திவ்யா வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக போயிட்டாங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும்? இப்போ பிரஜின் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக வராரு அப்படின்னா ஓகே, அவர் வந்து தூங்காமல் அந்த நகையை பாதுகாத்ததுலேருந்து, அவர் மேஜராக அந்த ரோலை பண்ணதுலேருந்து எல்லாமே பண்ணாப்புல. விக்கல்ஸும் தூங்காமல் இருந்தாப்புல. திவ்யாவும் உங்கள் கூடவே தானே இருந்தாங்க. ஆனால் பிரஜின் வந்து என்ன, இப்போ திவ்யா வந்து அதை கேட்குறாங்க, சரி ஆப்போசிட் டீமுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, ஆனால் நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்குள்ளமா அது தெரியாது, நான் 2 நாளாக தூங்காமல் எவ்வளோ நான் உழைச்சிருக்கேன். அமித் வந்து சமையல் கட்டிலே இருந்தாப்புல. எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே
ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்து தான் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை அப்படின்னா வந்து நான் ரம்யாவை சொல்லுவேன், ஆதிரியை சொல்லுவேன், எஃப்ஜேவை சொல்லுவேன். மற்றபடி வந்து மற்றவங்க எல்லாருமே இப்போ அரோராவாக இருக்கட்டும், சுபிக்ஷாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்க அரோரா பெஸ்ட் பர்ஃபார்மர், அரோரா 6வது நம்பர் மறந்துட்டேன், அரோரா. விக்கல்ஸு, கனி, பிரஜின், சாண்ட்ரா, சபரி, அரோரா இந்த 6 பேரும் பெஸ்ட் பர்ஃபார்மர். மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வர்ஸ்ட் பர்ஃபார்மர். ஸோ எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான ரோல் வந்து திவ்யா போடுது. அட்லீஸ்ட் திவ்யாவுக்கு மற்றவங்க சொல்லியிருக்கணும், அந்த டீமில் இருக்கிறவங்களாச்சும் சொல்லியிருக்கணும், யாருமே சொல்லலை கனியை தவிர. அந்த ஆதங்கத்தை அவங்க வந்து கொட்டுறாங்க. ஓகேவா, என் டீமில் இருக்கிறவங்களுக்கே நான் வந்து நான் பண்ண விஷயம் தெரியலையா, அப்போ இனிமேல் நான் டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன், நான் இண்டிவிஜுவலாக விளையாடிக்கிறேன். இப்போ இண்டிவிஜுவலாக விளையாடின இந்த சைடில் இருக்கிற ஆட்களும் வர்ஸ்ட் பர்ஃபார்மர், டீமாக விளையாடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய திவ்யாவும் வர்ஸ்ட் பர்ஃபார்மர். இதில் பிக் பாஸ் கடைசியில் என்ன ட்விஸ்ட் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 10 பேரும் நீங்கள் ஜெயிலுக்கு போங்க, நான் சொல்கிற வரைக்கும் அந்த ஸ்லேட் உங்கள் கழுத்தில் தான் இருக்கணும், பாத்ரூம் ஏரியாவை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும், அதாவது ஜெயில் டு பாத்ரூம், பாத்ரூம் டு ஜெயில். மற்றபடி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எங்கே போனாலும் அது தடை செய்யப்பட்ட பகுதி. உங்களுக்கு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாப்பிட்றதுலேருந்து உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வந்து ஜெயிலுக்கு நேரடியாக கொடுக்கப்படும். இந்த ஜெயிலை வந்து சாவி மெயின்டைன் பண்ணுறது ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிரஜின் அவர்கள் வந்து பொறுப்பெடுக்கிறார். ஓகேவா, ஸோ அந்த குட்டி ஜெயிலுக்குள்ளே 10 பேர் எப்படி இருப்பாங்க, இப்போ அதுதான் கேள்வி. இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ திவ்யா வந்து என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி என்னால் பார்வதி எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் உங்கள் டீமில் இருக்கிறவங்களே விட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட திவ்யாவும் அதே கருத்தை தான் கேட்குறாங்க, என் டீமில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது பிரஜன் வந்து அங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்கிறாப்புல. ஒரே டீமில் கொடுக்க முடியாது, நம்ம மாற்றி மாற்றி தான் கொடுக்கணும், அதுதான் நியாயம்ன்றாப்புல. அப்படி கொடுக்கக்கூடாது, அப்படி சொல்லலை சார். நியாயமாக யாருடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா பிரஜனும் சாண்ட்ராவும் ஜோடியாக போயிட்டாங்க பெஸ்ட் பர்ஃபார்மரில். இப்போது இவங்க 2 பேரோட கேம் வந்து தேவைப்படுற நேரங்களில் கோ கண்டஸ்டன்ட்னு சொல்லிக்கிறாங்க, மற்ற நேரங்களில் வந்து இப்போ இன்றைக்கி என் ரைட்டில் யார் நிற்கணும் லெஃப்டில் யார் நிற்கணும்னு கேட்கும்போது மாற்றி மாற்றி இவங்களோட பேரை சொல்லிக்கிட்டாங்க. ஸோ எங்கே வந்து இதுக்கு வந்து கோ கண்டஸ்டன்ட் சொல்லணும், எங்கே வந்து கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லணுன்றதை கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க. அந்த கரெக்டாக ப்ளே பண்ண அந்த மைண்ட் செட் இன்றைக்கி அவங்க 2 பேரையுமே பெஸ்ட் பர்ஃபார்மராக மாற்றிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ ஸ்லேட்டை மாட்டிட்டு எல்லாருமே சுற்றிட்டு இருக்காங்க. இது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு டீம் வந்து வின் பண்ணி அந்த டீம் அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க, தலைவர் போட்டிக்கும் போகிறாங்க. பட் இந்த விஷயத்தை வச்சு பிக் பாஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் பயங்கர காண்டில் இருக்கார் கண்டஸ்டன்ஸ் மேலே, அதனால தான் 10 பேரை உள்ளே போட்டிருக்காப்புல. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.